ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொன்னால் உங்களோட பேட்டரியின் ஹெல்த்தை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் பேட்டரியை வந்து சார்ஜ் போடும்போது 20% குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி 80% மேலே அதிகரிக்காமலும் வந்து இந்த சார்ஜை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவீங்களா இருந்தால் உங்களோட பேட்டரிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படாது. ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இரவேல வந்து சார்ஜ் போடுறது வந்து, அதாவது பெரும்பாலான ஆட்கள் வந்து இரவேல தான் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறது. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து இரவேல சார்ஜை போட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சம்டைம் பிஸி ஷெடியூலில் வந்து நித்திர பண்ணுறீங்க. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து உங்களோட மொபைல் வந்து கண்டினியூஸாக வந்து சார்ஜ்லேயே இருக்கும். சார் சார்ஜில் இருக்கக்குள்ள வந்து உங்களோட பேட்டரி வந்து அப்செட்டாக போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகம். அதாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஐஃபோனாக இருந்தால் கூட நீங்கள் பேட்டரியை வந்து சார்ஜில் போட்டுட்டு நீங்கள் விட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அன்பிளக் ஆகிடும். ஆனால் திரும்ப வந்து சார்ஜ் இருக்கின்ற பொழுது அதுண்ட பேட்டரியின் ஆயுட்காலம் வந்து குறைவடையும். அடுத்த மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து சார்ஜர் வந்து பயன்படுத்துவீங்க. சில பேர் வந்து ஆப்பிளுக்கு போயிட்டு சாம்சங் சார்ஜரை யூஸ் பண்ணுற அடாப்டரை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து சாம்சங் ஆக்கள் வந்து ஆப்பிள் அடாப்டரை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து உங்களோட பேட்டரி, அதாவது ஃபோனோட பேட்டரி ஹெல்த் வந்து குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சார்ஜர்கள் பயன்படுத்துங்க. அதாவது ஆப்பிள் அல்லது எம்எஃப்ஐ சான்றளிக்கப்பட்ட சார்ஜர்களை வந்து நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்களோட ஃபோனோட பேட்டரி ஹெல்த்தை வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்து நாங்கள் நாலாவது பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ் கீட். இப்போ நீங்கள் பெரும்பாலும் வந்து அதிக வெப்பத்தையும் தவிர்க்கணும். அதாவது நேரடியாக வந்து சூரிய ஒளி மற்ற காரில் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட கார் ஹீட் கூட உங்களோட மொபைலில் வந்து பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து உங்களோட பேட்டரி வந்து அப்செட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட வந்து அதிகமான குளிர்லேயும் வந்து பேட்டரி வந்து தற்காலிகமாக வந்து செயலிழந்து போயிடும். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள்லேயும் வந்து நீங்கள் பேட்டரியை வந்து கவனமாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுண்ட பேட்டரியின் ஹெல்த் வந்து மிக மிக குறைவடைந்து கொண்டே போயிடும். ஸோ அந்த வகையில் உங்களோட ஃபோனும் வந்து யூஸ் பண்ண இயலாத நிலைமைக்கு வந்து உங்களோட ஃபோன் வந்து தள்ளுப்பட்டு போயிடும். ஸோ அந்த வகைன்ற பேட்டரி ஹெல்த்தை வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த நாங்கள் பார்க்க போகிற என்னன்னு சொன்னால், அஞ்சாவது வந்து பிரைட்னஸ். அதாவது உங்களோட ஃபோனை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து பிரைட்னஸை வந்து குறைச்சே வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேட்டரியில் வந்து அதிகம் தாக்கம் செலுத்துகிற ஒரு காரணிகள். ஸோ அந்த வகையில் வந்து இந்த பிரைட்னஸை வந்து எப்போதுமே வந்து நீங்கள் குறைஞ்ச அளவில் வச்சுக்கொள்ளுங்க. குறைஞ்ச அளவில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேட்டரி வந்து மிக ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அடுத்து நாங்கள் ஆறாவதாக பார்க்க போகிற விடயம் என்னன்னு சொன்னால், பேட்டரி ஆப்டிமைஸ் தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்குறது. இது என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு பேட்டரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த மேலே பாருங்கள், பேட்டரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அந்த பேட்டரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேட்டரியை கிளிக் பண்ணோன்னா அதில் பாருங்கள் பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்புறம் ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங்னு சொல்லி தந்திருக்காங்க. இது வந்து என்னன்னு சொன்னால், ஐஃபோன் பொறுத்தவரையில் மிக குறைவான மின்சாரத்தினை செலவழிக்குமாறு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதாவது உங்களோட அப்ஸ்கள்லேருந்து வர்ற அதாவது அப்ஸ் வந்து எடுத்துக்கொள்கிற பவர்ஸுகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த பேட்டரி ஆப்டிமைஸை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை பாருங்கள், உங்களோட அப்ஸ்கள் வந்து எவ்வளோ பேட்டரியை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இதுகளில் இருக்குது. ஸோ நீ இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கும். இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் வந்து அதிகளவான பேட்டரியை வந்து யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி விடலாம். அதுக்கு போயிட்டு நீங்கள் இதில் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஆஃப் ரீஃப்ரெஷ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் போயிட்டு நான் வந்து பாருங்கள், இந்த மொபைலில் வந்து அதிகமாக நான் அப்பை பொறுத்தவரையில் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால், இது அதிகளவான மின்சாரத்தை, அதாவது பேட்டரியின் பவரை வந்து எடுத்துக்கொள்கிற அப்ஸாக இருக்கிறபடினால இதை நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற இல்லை என்ற காரணத்தினால வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அப்ஸை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த லோ பவர் மோட்னு சொல்லி இருக்குது வந்து, இது வந்து இப்போ நீங்கள் லோ பவர் மோட்டுக்குள்ள வந்து பேட்டரிக்கு போங்க. பேட்டரியில் போனோன்னா பாருங்கள், மேலே லோ பவர் மோட்னு சொல்லியிருக்கு. அதை எனேபிள் பண்ணுங்கள். இந்த லோ பவர் மோட் மூலம் வந்து என்னன்னு சொன்னால், உங்களோட பேக்ரவுண்டில் இயங்குகிற அப்ஸுன்ற பேட்டரியின் அளவை வந்து இது வந்து குறைச்சி கொள்ளும், மெயின்டெனாக வச்சுக்கொள்ளும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் லோ பவர் மோட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எமர்ஜென்சி டைம்களில் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ எமர்ஜென்சி டைம்களில் நீங்கள் இப்போ இங்கே டூர் போகிற டைமில், இங்கே ஒரு சந்தர்ப்பமான டைமில் வந்து உங்களுக்கு அதிகளவான பேட்டரி வேணும்னு சொன்னால் இந்த லோ பவர் மோட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களோட பேட்டரி வந்து நீண்ட காலம் பாவிக்கும்.
அடுத்து நாங்கள் 8ஆவதா பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் அப்டேட். சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்தவரையில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா மொபைல்களுக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுத்து கொண்டிருப்பாங்க. இதில் பெரும்பாலும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து பக்ஸுகளை வந்து கிளியர் பண்ணுற விதமாக தான் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வரும். அதுலேயும் வந்து பேட்டரி சம்பந்தமான அப்டேட்டுகள் வந்து கூடுதலாக வரும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து எப்போவுமே வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இருங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்த உடனே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நாங்கள் 9ஆவது பார்க்க போகிற பேட்டரி பெர்சன்டேஜ். பேட்டரி பெர்சன்டேஜை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், நீங்கள் பேட்டரிக்கு போங்க. இதில் போயிட்டு செட்டிங்கில் போய் பேட்டரிக்கு போங்க. பேட்டரியில் போயிட்டு பாருங்கள், இதில் பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த வேலை பாருங்க, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 87. இதில் வந்து என்னன்னு சொன்னால் 80ல் வந்துட்டுன்னு சொன்னால் அவங்களோட பேட்டரியோட ஹெல்த் வந்து 80க்கு வந்துட்டுன்னு சொன்னால் உங்களோட பேட்டரியை நீங்கள் மாற்ற வேண்டி வரும். ஸோ அதுக்கு பிறகு வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற பேட்டரியை வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட ஃபோனை வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி வந்து சார்ஜ் வந்து போய்கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லை வந்து நீங்கள் ஃபோனுகளை வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணி வைக்கும் பொழுது கூட நீங்கள் 50% சார்ஜை போட்டுட்டு வந்து ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ். பேட்டரி வந்து என்னென்று பேட்டரியின் ஹெல்த்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.